நல்லதோர் வீணை செய்து அது நலன் கெட புழுதியில் எரிவதுண்டோ. நம்மை ஒரு நல்ல வீணை போல உருவாக்கிய நமது பெற்றோர்களின் நலம் கெடுவது போல் நாம் செயல்படலாமா? நமது வீட்டில் நம்முடன் வாழ்ந்து வரும் வயதான பெற்றோர்கள் உண்மையாலுமே சந்தோஷமா இருக்காங்களா? முதியவர்களின் தேவைகள் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும். உடல்நல பிரச்சனைகளாக இருக்கட்டும், சமுதாய பிரச்சனைகளாக இருக்கட்டும், பிள்ளைகள் மட்டுமே அதை சரி செய்துவிட முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினம் தினம் பல்வேறு முதியவர்களுடன் உரையாடும் நல்வாய்ப்பு எனக்கு வாய்த்திருக்கிறது. நமது பூங்காற்று யூடியூப் சேனல் மூலமாக தொடர்பு கொண்டு பல முதியவர்கள் தங்களது வாழ்க்கையை பற்றி எங்கிட்ட உரையாடுவார்கள். அப்போது பெரும்பாலான சமயங்களில் எங்களது வாழ்க்கை இப்போ நன்றாக இல்லை அப்படின்ற ஒரு ஏக்க துணியிலேயே அவங்க பேசுகிற மாதிரி இருக்கும். நமது வீட்டில் நம்முடன் வாழ்ந்து வரும் வயதான பெற்றோர்கள் உண்மையாலுமே சந்தோஷமாக இருக்காங்களா? அவங்களோட மனக்குறைகள் என்னென்ன அப்படின்றத பிள்ளைகளாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா? அவங்களோட நல வாழ்விற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அனைவருக்கும் இனிமையான முதுமையை சாத்தியப்படுத்த நாம் அனைவரும் பூங்காற்று யூடியூப் சேனல் மூலமாக ஒன்றிணைவோம். உடனே பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திடுங்கள். முதலாவதாக, நம் வீட்டு பெரியவங்களை, நம்ம பெற்றோர்களை நாம் நன்றாக பார்த்து கொள்கிறோமா அப்படின்ற கேள்வி ஏன் வருது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி முதியோர்களுடன் உரையாடுவதில் அவர்கள் கூறும் சம்பவங்களில் இருந்துதான் இந்த கேள்விகள் என் மனதில் எழுகின்றது. சாம்பிளுக்கு சில சம்பவங்களை சொல்கிறேன் பாருங்க. ஒரு வயது முதிர்ந்த தம்பதி, கணவருக்கு 80க்கு மேலே இருக்கும், மனைவிக்கும் அதுக்கு சராசரியான வயது. 2 பேரும் தனியாக வசிக்கிறார்கள். பிள்ளைகள் வெளிநாடுகளில் வசித்து வருகிறார்கள். இந்த பெரியவருக்கு ஏதாவதுன்னா அந்த அம்மா பார்த்துக்கிறாங்க, இந்த அம்மாவுக்கு ஏதாவதுன்னா பெரியவர் பார்த்துக்கிறாங்க. முதுமையில் தான் உங்களுக்கு தெரியுமே, அடிக்கடி சவால்கள் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு உடல் நலக்குறைவு வந்துக்கிட்டே இருக்கும். தினம் தினம் ஒருவருக்கொருவர் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிப்பதிலேயே அவர்களது காலம் போயிட்டுருக்கு. சிறிதும் பெரிதுமாக பிரச்சனைகள் தொடர்ந்து அவங்கள தாக்கிய வண்ணம் இருக்கும். இவங்களும் கஷ்டப்பட்டு அதை சமாளிச்சுட்டே இருப்பாங்க. பிள்ளைகள் எங்கோ வெளிநாடுகளில் வாழ்ந்து வருகிறார்கள். அடுத்ததாக ஒரு பெண்மணி, ரொம்ப அதிக வயதல்ல, ஒரு 60களில் தான் இருக்காங்க. சென்னைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் வசித்து வருகிறார்கள். அவங்களுக்கு 2 பிள்ளைகள். இளம் வயதிலேயே கணவரை இழந்து கஷ்டப்பட்டு அந்த 2 பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கிறார்கள். ஆண் ஒன்று, பெண் ஒன்று. இப்போ மகனுடன் வசித்து வருகிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை ரொம்ப அவமதிக்கிறாங்க, என் மனதை காயப்படுத்தும் விதமாக பேசுகிறாங்க, ஒரு நல்ல உணவு கூட சரியான முறையில் தர்றதில்லை, என்னை ரொம்ப ஊதாசீனப்படுத்துகிறாங்க, எங்கேயாவது போய் தொலைஞ்சு போ அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்கிறாங்க, எனக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணி ரொம்ப சோகமாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சம்பவம் பார்த்திங்கன்னா, பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் இருந்து தான் ஒரு பெரியவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவங்க மனைவிக்கு கால் மூட்டு பிரச்சனை இருக்குது, தீராத வலி. அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. இவரோட வயது முதிர்வின் காரணமாக இவருக்கே நம்ம சொல்லக்கூடிய உபாயங்கள், இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்றத அவர் சரியாக உள்வாங்கி அதை நடக்க முடியாத அளவுக்கு அவர் இருக்கார். உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா, நீங்களே இதை முன்னெடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, இருக்காங்க, பட் அவங்களாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவு ஒரு துன்பமான ஒரு சூழல் பார்த்தீங்களா? இவருக்கே நிறைய வயசாயிருச்சு, இவரோட உடல்நிலையை பாதுகாக்கிறதே அவருக்கு கஷ்டம். இந்த நேரத்தில் அவரோட மனைவிக்கு கால் மூட்டில் ஒரு தீவிரமான பிரச்சனை. அதை சரி செய்ய இந்த வயோதிகத்தில் தனியாக அவர் போராடிக்கிட்டு இருக்கார். எல்லாத்துக்கும் மேலே அவர்கிட்ட போதிய பணமும் இல்லை. ஸோ குறைந்த பணத்தை வச்சு எப்படி இந்த நிவாரணம் பெறுவது அப்படின்ற மாதிரி அவர் ஆளாக பறந்துக்கிட்டு இருக்கார். இன்னொரு சம்பவம், ஒரு வயது முதிர்ந்த பெண், அவங்க ஒரு 80கள், தனியாக வசிச்சுட்டு வராங்க. 3 பிள்ளைகள், 3 திசைகளில் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க, வெளியூரில், வெளிநாட்டில். திடீர்னு இவங்க கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்து இடுப்பு எலும்பு முறிவு, படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. இப்போ இவங்களை ஒரு அசிஸ்டட் லிவிங், ஒரு கேர் ஹோமில் இவங்களை போய் சேர்த்தணும். ஏற்கனவே இவங்க வலியால் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க, படுத்த படுக்கையாக இருக்காங்க. நடமாடிக்கிட்டு இருந்த நம்ம இப்படி படுத்த படுக்கை ஆகிட்டோமே அப்படின்ற தீராத மன உளைச்சலில் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 3 பிள்ளைகள் இவங்களை எங்கே கொண்டுட்டு போய் சேர்த்துறது, அங்கே சேர்த்துனா சரியில்லை, இங்கே சேர்த்துனா சரியில்லை, இங்கே இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அவங்களுக்கு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட வலி வேதனை, இவங்களோட கவலைக்கிடமான நிலைமையை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. ஒருத்தரும் தான் சொல்கிறது தான் பெருசுன்ற மாதிரி தன்னோட வாதத்தை முன்வைக்கிறதுலேயே அவங்க சுற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நடுவில் இந்த வயது முதிர்ந்த பெண் இவ்வளவு இயலாமையுடன் தவித்து வருகிறார்கள். இன்னொரு சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான பாட்டி
அவங்க நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையுடன் இருக்காங்க. இப்போ இதுதான் பிரச்சனை ஆயிருச்சு. அவங்களோட பேரப்பிள்ளைகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த பேரனுக்கு குழந்தைகள், பேரப்பிள்ளைகளுக்கு குழந்தைகள் பிறக்குது இல்லைங்களா, அங்கே இங்கே வெளியூரில் பல ஊர்களில் எப்போ குழந்தை பிறந்தாலும் இவங்களை அங்கே கொண்டுட்டு போய் அந்த குழந்தை பராமரிப்புக்கு வச்சிடுறாங்க. எப்படி ஒரு நிலை பார்த்தீங்களா? இவங்க பிறந்து வளர்ந்து வாழ்ந்தது ஒரு ஊரில், பேரப்பிள்ளைகள் திசைக்கொருவராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னா இவங்க அங்கே போய் அந்த சிறு குழந்தைகளை வந்து வளர்த்து ஆளாக்குற வேலைக்கு இவங்க மாறி மாறி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஆச்சு, சில வருடங்களாக அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்கவே இல்லை. அவங்க வாழ்ந்த அந்த வீட்டில் அவங்க இருக்கவே இல்லை. இப்படி சுற்றி பந்தாடப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னொரு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 2 பிள்ளைகள், கொஞ்சம் சொத்து இருக்கும் போல். ஒரு மகன் வெளிநாட்டில் இருக்கிறார், இன்னொரு மகன் வெளியூரில் இருக்கார். இந்த இருவரில் ஒரு மகன் வீட்டுக்கு வந்து இந்த அம்மா கிட்ட எந்த விஷயமும் சொல்லாமல் சொத்து பத்திரங்களை எடுத்துகிட்டு போயிடுறார். அதை பற்றி இவங்களால கேட்கவும் முடியல. அவர் முறையாக பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு, திருப்பி தருவேன் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்படி ஒரு அராஜக போக்கு. அவங்க எவ்வளவு மனவேதனையுடன் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. கடைசியாக இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேங்க. ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி தனி ஆளாக அவரது ஒரே மகனை வளர்த்து ஆளாக்குகிறார். அவரும் நல்லா படிச்சுட்டு எல்லோரும் போல் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறார். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவர் திரும்பி வரவே இல்லை, அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்காரு. இந்த பெண்மணி அப்படியே வயது முதிர்ந்து இவங்களா போய் ஒரு முதியோர் காப்பகத்தில் போய் சேர்ந்துக்கிறாங்க. இப்போமாவது அந்த மகன் வந்தாரா? வரலை. இவங்க அந்த காப்பகத்திலேயே இருந்தாங்க. அவங்க நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையானாங்க. அப்போமாவது அந்த மகன் வந்தாரா? வரவில்லை. இறுதியாக அவங்க படுத்த படுக்கையாகவே பல ஆண்டுகள் இருந்து இறந்தும் போய்விட்டார். அந்த இறுதி காரியத்திற்கு அந்த மகன் வந்தார். என்ன பயன்? இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. இதுதான் நான் ஏற்கனவே சொன்னது. முதியவர்கள் ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நாங்கள் நன்றாக இல்லை அப்படிங்கிறதையே சொல்ல வர்றாங்க. இந்த மாதிரி சொல்ல முடியாத, தாங்க முடியாத கொடுமைகளுக்கு முதியவர்கள் ஏன் உள்ளாகிறார்கள் அப்படின்னு நான் ஒரு முறை அவங்க பேசி ஃபோனை வச்சதுக்கப்புறம் நான் யோசிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு பதில் தாங்க கிடைச்சிது. அது என்ன அப்படின்னா, இந்த பிள்ளைகளின் அலட்சியம். அவங்களுக்கு தான் வயசாயிருச்சே, இனி என்ன அவங்களுக்கு வாழ்க்கை, அவங்க பாட்டுக்கு அப்படியே இருந்துட்டு இருக்க வேண்டியது தானே அப்படிங்கிற அலட்சியம் மட்டுமே தான் இதற்கு எல்லாத்துக்குமே ஆன காரணம். விளைவு, அவங்களோட தேவைகள், அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட கம்ஃபர்ட், இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அவங்கள அப்படியே பந்தாடுறது. எல்லா பிள்ளைகளும் இப்படி இல்லைங்க. தங்களது பெற்றோர்களை நன்றாக பார்த்துக்கொள்கிறார்கள். ஏன், வெளிநாட்டில் நல்ல வேலையில் இருந்தவங்க கூட அம்மாவை நான் பார்த்துக்கணும், அப்பாவை பார்த்துக்கணும்னு சொல்லி அதை விட்டுட்டு திரும்பி நாட்டுக்கு வந்தவங்களும் இருக்கிறாங்க தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது ஒரு சிறிய சதவீதமே. மாறாக தெரிந்தோ தெரியாமலோ அவர்களது பெற்றோர்களை அலட்சிய போக்குடன் நடத்துபவர்களை இங்கு அதிகமாக இருக்கிறார்கள். இதில் எந்த வருமானமோ ஒரு பென்ஷனோ இல்லாத பெற்றோர்களின் கதி அதோ கதிதான். இதற்கு தீர்வு தான் என்ன? நம்பர் 1, பிள்ளைகள் தங்களது பெற்றோர்களின் தேவை அறிந்து நடக்க வேண்டும். அவர்களுக்கு என்னென்ன தேவைகள், இந்த வயோதிக வயதில் அவர்களது தேவைகள் என்ன அப்படின்றத பற்றி அவங்க நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, அவர்களது சிரமங்களை பற்றி யோசிக்காமல் அலட்சிய போக்குடன் நடத்தக்கூடாது. அப்படி அங்கே இங்கேன்னு பந்தாடுறோம் இல்லைங்களா, அது அவங்களுக்கு எவ்வளவு சிரமத்திற்குள்ளா இருக்கும். மூன்றாவது, உங்களால் முடிந்தால், தேவைப்பட்டால் அவர்களை உங்களுடனேயே வைத்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய முதியவர்கள் தனியாக வசிச்சுட்டு வராங்க. சில ப்ராக்டிக்கல் காரணங்களுக்காக அவங்க உங்கள் வீட்டிலேயே வச்சுக்க முடியல அப்படின்னா அவங்க வசிக்கும் இடத்திற்கு மிக அருகிலேயே, அல்லது நீங்கள் வசிக்கும் இடத்திற்கு மிக அருகிலேயே உங்களது பெற்றோர்களை வசிக்க வைக்கலாம். அடுத்ததாக, முதியவர்கள் நன்றாக வாழ வேண்டும் அப்படின்னா அரசாங்கத்தின் பங்களிப்பும் பரவலாக இருக்க வேண்டும். முதியவர்களை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிரமமான காரியம். அதை அவர்கள் பிள்ளைகளால் மட்டுமே தனித்து செயல்படுத்த முடியாது. முதியவர்களின் தேவைகள் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும். உடல் நல பிரச்சனைகளாக இருக்கட்டும், சமுதாய பிரச்சனைகளாக இருக்கட்டும், பிள்ளைகள் மட்டுமே அதை சரி செய்துவிட முடியாது. அரசாங்கம் அதற்கான உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும். பகல் நேர பராமரிப்பு நிலையங்கள், நல்ல மருத்துவ வசதிகள், இந்த மாதிரியான திட்டங்களை பரவலாக அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும். அப்போதுதான் முதியவர்களை அவர்களது பிள்ளைகள் நன்றாக பார்த்து கொள்ள முடியும். இறுதியாக நாம் எப்பொழுதும் வலியுறுத்தும் முதியோர் நலன் குழுக்கள்.
உங்கள் பகுதியில் ஒரு முதியோர் நலன் குழு இருந்தது அப்படின்னா உங்களது பெற்றோரை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ள முடியும். இதை பார்த்த பிறகாவது உங்களது பகுதியில் ஒரு முதியோர் நலன் குழுவை உருவாக்க நீங்கள் முயற்சி எடுக்கலாம். இன்று உள்ள வசதி வாய்ப்புகள் அந்த காலத்தில் இல்லை. பல்வேறு சிரமங்களுக்கிடையே நமது பெற்றோர்கள் நம்மை வளர்த்து ஆளாக்கினார்கள். அவர்களது தள்ளாத வயதில் நாம் அவர்களை அலட்சியமாக நடத்தக்கூடாது. நல்லதோர் வீணை செய்து அது நலன் கெட புழுதியில் எரிவதுண்டோ? நம்மை ஒரு நல்ல வீணை போல உருவாக்கிய நமது பெற்றோர்களின் நலம் கெடுவது போல் நாம் செயல்படலாமா? சிந்தியுங்கள், நல்ல விதமாக செயல்படுங்கள். இனியும் வேண்டாம் இந்த அலட்சிய போக்கு. அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து எங்களுக்கு உங்களது நல்ல ஆதரவினை தாருங்கள். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு.